friends, welcome back to See My Tech. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் யூடியூப் சேனலை பத்தி. நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நம்மளும் வீடியோ போடணும், நம்மளும் மணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடு இல்லாம அவங்களால ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ண முடியாது. அப்படியே சில பேர் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணாலும் அதை ஒரு பிராண்டட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதை ப்ராப்பரான வீடியோ எப்படி போஸ்ட் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணணுன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்கே நம்ம சேனலில் நான் ஒரு 5 செக்ஷன் புதுசாக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காண்டி ஒரு 5 செக்ஷன் நான் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ அந்த 5 செக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனல் ப்ளஸ் நல்ல ஒரு வீடியோ எடிட்டர், நல்ல ஒரு கண்டென்ட் ரைட்டராக மாறுறதுக்கு 100% நான் அசூரன்ஸ் தரேன். ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு 5 செக்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலுங்க, அது எப்படி நம்ம யூனிக்காக வைக்கணும் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு செக்ஷன். செகண்ட் செக்ஷன் லோகோ அண்டு யூடியூப் பேனர். லோகோனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு யூடியூப் சேனல் அவங்களுக்குன்னு தனியாக லோகோ வச்சுருக்காங்க. பேனர் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா உள்ள பேனர் இருக்கும், அதுதான் பேனர். ஸோ இது ரெண்டும் எப்படி கிரியேட் பண்ணுறது யூனிக்காக அப்படின்றதையும் நான் சொல்லித்தரப்போகிறேன். ப்ளஸ் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா சேனலுக்கு, ஒரு சேனல்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ, டேங்க் வீடியோ, பட் ஒரு சேனலுக்கு கண்டிப்பாக இன்ட்ரோ வீடியோ, டேங்க் வீடியோ, அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன், இந்த 3 ப்ளஸ் அது இல்லாமல் டிஸ்க்ளைமர். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ப்ளஸ் ப்ராக்டிக்கலாகவும் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் வீடியோவா எனக்கு பேசுகிறது கூச்சமாக இருக்குங்க, நான் எப்படி என்னால் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பேச வேணாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு பேசி வீடியோ போடலாம். அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் டெக்ஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு வாய்ஸாக வரும். ஜஸ்ட்டு வீடியோவில் அதை நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு பேச்சு திறமை இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட், ஐயோ இல்லைங்க எனக்கு வீடியோவில் என்னோடய ஃபேஸை காட்ட விருப்பம் இல்லைங்க அப்படின்னாலும் ஓகே, அதுக்கும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அவதார் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் ஃபேஸை காட்டாமையே வீடியோவும் பண்ணலாம். அப்புறம் வீடியோ கண்டென்ட்டு, வீடியோ எந்த மாதிரி கண்டென்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது? ஐயோ எனக்கு நான் அந்த அளவு யோசிக்க மாட்டேங்க, எனக்கு எந்த வீடியோ போடுறதுன்னு தெரியாது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நான் எடுக்கிற அந்த செக்ஷனில் நீங்கள் தனியாலாம் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஸோ இந்த வீடியோ போடலாம், ஸோ இந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு கண்டிப்பாக நீங்களாகவே வீடியோ போடுறதுக்கு தயாராகிடுவீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறது, அதை ஷேர் பண்ணி எப்படி மோர் வியூஸ் வாங்குறது, எப்படி மோர் சப்ஸ்கிரைபர் வாங்குறது, அது இல்லாமல் எப்படி சப்ஸ்கிரைபர் குறையாமல் பார்த்துக்கிறதுன்ட்டு ஒரு 5 செக்ஷன் அவங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களாலே முடியும். நீங்கள் உங்களை நீங்களே குறைச்சி எடை போட வேணாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு, கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு செக்ஷனாக எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னா எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் போடுங்க. கூடவே சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு 2 டேஸில் செக்ஷன் 1 எடுக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான சேனல் நேம் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை எப்படி ஒரு பிராண்டட் லெவல் கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி தான் ஃபஸ்ட்டு செக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது சரி நீயும் தான் யூடியூப் சேனல் வச்சுருக்க, நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கரெக்டு தான் நீங்கள் நினைக்கிறது. நான் இது வரைக்கும் எதுவும் ஏர்ன் பண்ணல, பட் ஏர்னிங் லெவலுக்கு வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் ஏர்ன் பண்ணிடுவேன். ஏர்ன் பண்ணதும் என்னோடய ஃபஸ்ட்டு ஏர்னிங்னு சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ போகிறேன். ஒரு நல்ல விஷயத்த சக்ஸஸ் பண்ணவங்க தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, இப்படி போனால் சக்ஸஸ் ஆகும்னு தெரிஞ்சவங்க கூட கைட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், இந்த 5 செக்ஷனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் தேவையில்லை, வீடியோ எடிட்டிங் நாலேஜ் தேவையில்லை.
கண்டென்ட் ரைட்டிங் நாலேஜ் தேவையில்லை, பேச்சு திறமை தேவையில்லை, மூச்சு அவங்க ஃபேஸை காட்டணும் கூட அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக சிம்பிளான விஷயத்த வச்சு நம்ம வந்துட்டு எப்படி வீடியோ மேக் பண்ணுறது, எப்படி வந்துட்டு நல்லா நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம வந்து இந்த 5 செக்ஷனில் பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் இன்ட்ரெஸ்டட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்க்கலாம்.